கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஒரு 3 பழம்பொரி எடுத்துகிட்டு நான் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் எல்லாராலையும் எவ்வளோ ஸ்லைஸாக கட் பண்ண முடியுதோ அவ்வளோ ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவு அரிசி மாவு, அதே கப் அளவு 3 பங்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு மாதிரி அதை ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. அதே கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் 1 கப்பு. இல்லை இதை விட அதிகமாக எனக்கு சுகர் தேவைப்படுனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி பழம்பொரி சாப்பிட்டு பார்த்துருங்க. பழத்தோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏலக்காய் இடித்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதில் தான் இப்போ நம்ம அதை டிப் பண்ணி ஆயிலில் போட்டு எடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட போகிறோம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது இதை போடுங்க. பொரிச்சு எடுத்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி.